அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் விலகி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் முதல் தேதி, மாசி மாதத்தின் 17ஆம் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாட்டுக்கும் ராகு பிரீத்தி செய்வதற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் வருது அப்படிங்கும்போது அதுக்கு ராகு, கேது, சனி பகவான் இவங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிழல் கிரகங்களான இந்த ராகு கேதுக்கு தனியாக கிழமைகள்னு ஒன்று கிடையாது. ராகு பிரீத்தி செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை நாளையும், கேது பிரீத்தி செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை நாளையும் தேர்வு செஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சில நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது மாதம் முழுக்க நமக்கு நல்லவையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிறை பிரதோஷம் இருக்குது. மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம். மாசி மாதம்ங்கிறதே சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் தான். இந்த மாதத்தில் தான் நமக்கு மகா சிவராத்திரி வந்தது. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா மாசி மகமும் வர இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததுனாலும் சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய இந்த சிவராத்திரி, அதே போல் பிரதோஷம் இதெல்லாம் தனிச்சிறப்பு வாய்ந்தவையாகவே கருதப்படுது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சகல தோஷத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை 4:30 6 மணி. இது உங்களுக்கே தெரியும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ராகு காலம்ங்கிறதும் பார்த்தீங்கன்னா 4:30 6 தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் எப்போதுமே தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். அதாவது பிரதோஷ காலமும் ராகு காலமும் சேர்ந்து வர்றது தான் சொல்லுவாங்க. மற்ற பிரதோஷ வழிபாடு செய்யலினாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் பிரதோஷ வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கஷ்டங்கள் தீர்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் முழுக்க பணவரவு கொடுக்கும். அந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. அசைவம் சாப்பிட்ருந்தாலும் கூட செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூடவே மாசி மகத்தை முன்னிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். உங்கள் குலதெய்வத்துக்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கோ ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் மாசி மகத்தன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்கும் போது உங்கள் குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும்னு சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கோ இல்லை அம்மனுக்கோ வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல வளமான வாழ்க்கை அமையும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். இன்றைக்கி கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசைவமெல்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவீங்க சாப்பிட்டுட்டு தலை குளிச்சுட்டு போகலான்னு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுபோல் அசைவம் எடுத்துக்கிட்டோம்னா 24 மணி நேரம் அது நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்டா கொளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? முடிஞ்சால் இன்றைக்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை சாப்பிடுவ மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம். அப்படி சுத்தபத்தமாக இருக்கிறீங்க, பீரியட்ஸும் இல்லை, அசைவமும் சாப்பிடலங்கும் போது கோவிலுக்கு போகும்போது சிவபெருமானுக்கு இளநீர், கரும்பு சாறு, பால், தயிர் இது மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் குறைகளையும், அதாவது குறைகள்னால் மன வருத்தங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். ஏன்னா சிவபெருமான் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது சிறப்பு. போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 4:30க்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் போங்க. ஏன்னா அபிஷேகமெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ நம்ம முன்னாடியே பொருட்கள் கொடுத்தோம்னா அதை வச்சு அபிஷேகம் செய்யறதுக்கு அவங்களுக்கும் வசதியாக இருக்கும். அதே போல் 4:30 6 மணிங்கிறதுக்குள்ளாரையே நீங்கள் போய் தரிசனம் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது அது அந்திவேளை வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலனை தான் கொடுக்குமே தவிர பிரதோஷ வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலனை கொடுக்காது. சரிங்களா? சரி, இப்போ இந்த பரிகாரத்தை பார்க்கலாம்.
இப்போ நான் சொல்ல போகிறதுக்கெல்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. மிளகுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்களை போக்கக்கூடிய சக்தி உண்டு. 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா ராகு பிரீத்தி செய்வதற்கு இது ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய எண்ணான 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது சிறப்பு. மேலும் 4 திசையிலேருந்தும் நமக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கணும். சரியாக இந்த 4:30 6 இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளார இந்த 4 மிளகையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. வீட்டுக்கு வெளியில் ரோட்டில் நின்றுக்கலாம், அல்லது மொட்டை மாடியில் நின்றுக்கலாம், இல்லைன்னா 4 தெரு சந்திக்கும் இடத்துல ஒரு ஓரமாக வந்துட்டு நீங்கள் நின்றுக்கலாம். இந்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 7 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 7 முறை, மேலேருந்து கீழே 7 முறை இந்த மாதிரி வந்து சுற்றுங்க. சுற்றும்போது என்னுடைய கஷ்டம் தீரணும், கடன் தீரணும், நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த மிளகை திசைக்கு ஒன்றா 4 திசையிலையும் ஒன்று நீங்கள் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளார வந்துடலாம். இப்போ மொட்டை மாடியில் போடுறவங்க அது மொட்டை மாடியிலே தானே இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அடுத்த நாள் அதை கூட்டி தள்ளிடலாம். இல்லைங்க எங்களால் வந்துட்டு இப்படி வெளியில் போயும் போட முடியாது, மொட்டை மாடியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி மிளகு கையில் வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நின்று உங்கள் தலையை சுற்றிட்டு வெளியிலேயே ஒரு கற்பூரம் வச்சோ நிறைய பேப்பரை பயன்படுத்தியோ அந்த மிளகு வந்துட்டு நீங்கள் எரிச்சும் வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணிடலாம். இப்போ கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி 4 மிளகு எடுத்துகிட்டு போயிருங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே உங்கள் தலையை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு கோவிலுக்கு வெளியிலேயே பார்த்திங்கன்னா பைப் இருக்கும் இல்லையா, அதில் முகம் கை கால் கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். நான் கோவிலுக்கு போக மாட்டேன், ஆனால் வீட்டில் வந்துட்டு பிரதோஷ வழிபாடு ரெகுலராக செய்கிறேன் அப்படிங்கிறவங்க முன்னாடியே, அதாவது 4:30 6 மணிக்குள்ளார இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுங்க. மறக்காமல் இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் தானம் கொடுக்கறது சிறப்பு. பசுமாட்டுக்கோ, காகத்துக்கோ, எறும்புகளுக்கோ ஏதாவது வந்து ஒன்று தானம் வந்து கொடுங்க. குறிப்பாக பிரதோஷ வேலையில், அதாவது 4:30 6 மணிக்குள்ளே வந்து கொடுங்க. ஏன்னா சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய தானத்துக்குண்டான பலனை விட இந்த மாதிரி பிரதோஷ நாளன்று நம்ம செய்கிறோம் இல்லையா தானம், அதுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஏதோ அரிசியோ, சர்க்கரையோ, வாழைப்பழமோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் இது போல் தானம் வந்து வாயிலா ஜீவன்களுக்கு கொடுங்க. இது வரைக்கும் நான் என்னோடய கஷ்டம் தீர்வதற்கு எத்தனையோ வழிபாடு செஞ்சுட்டேன், பரிகாரம் செஞ்சுட்டேன், எனக்கு எதுவுமே வந்து பலன் கிடைக்கல, எந்த ஒரு முன்னேற்றமுமே நடக்கலை, எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு நாள் மற்றும் நேரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நீங்களே வந்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். மழை போல் தெரிஞ்ச பிரச்சனையெல்லாம் பனி போல் வந்து கரையும். எதெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கும், பாவங்கள் நீங்கும், கர்ம வினைகள் நீங்கும், அளப்பரிய செல்வம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாருமே வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எளிமையான இந்த விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.